அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்வது. இப்ப வெளியிடப்பட்ட எஸ்ஐஆர் பட்டியல நம்முடைய பெயர் வந்துருச்சு. இருந்தாலும் அதுல சில திருத்தங்கள் நாம மேற்கொள்ளணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஃபார்ம் 8 இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து நாம குடுக்கணும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்ப்போம். என்னென்ன விவரங்கள் திருத்தலாம்னா, எல்லா விவரங்களுமே திருத்தலாம். பெயர், பிறந்த தேதி, தந்தை பெயர், கணவர் பெயர், முகவரி இந்த மாரி நம்ம எல்லா விவரங்களுமே திருத்தலாம். இது வந்து 4 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. ஏதாவது ஒண்ணு தான் நம்ம அ திருத்தத்துல ஏதாவது ஒண்ணு தான் நம்ம மேற்கொள்ளலாம். ஒண்ணு என்ன ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ். அதாவது இப்ப நீங்க ஒரு தொகுதி மாறி போயிருக்கீங்க, மாவட்டம் மாறி போயிருக்கீங்கன்னா, அது வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இது. அப்படி இல்ல அப்படின்னாக்க கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரீஸ். கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரீஸ்ல நீங்க வந்து அட்ரஸ் கூட திருத்திக்கலாம். ஆனா அந்த ஒரு தொகுதிக்குள்ள இருக்கணும். இந்த 3வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்ப யாராவது தொலைச்சிருப்பாங்க. வோட்டர் ஐடிய தொலைச்சிருப்பாங்க. அதனால எனக்கு வந்து திருப்பி ரீஇஷ்யூ பண்ணி குடுங்க. அதாவது கரெக்ஷன் எதுவும் இல்ல. நான் தொலைச்சுட்டேன். எனக்கு இன்னொரு வாட்டி குடுங்க அப்படிங்கிறது. 4வது என்ன அப்படின்னாக்க, மாற்றுத்திறனாளிகள். அப்ப அவர்களுக்கான ஆப்ஷன். ஆனா இதுல ஏதாவது ஒண்ணு தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு அந்த ஃபார்ம் 8 எங்க கிடைக்கும் அப்படின்னா, உங்க வாக்குச்சாவடிக்கான பிஎல்ஓஸ் இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டாலே அவங்களே குடுப்பாங்க. அப்படி இல்லன்னா கூட இஆர்ஓ அலுவலகத்துல நீங்க என்ன பண்ணலாம், போய் விண்ணப்ப படிவத்த வாங்கிக்கலாம். அதுக்கு ஒண்ணும் கட்டணங்கள்லாம் எதுவும் இல்ல. இல்லன்னா ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி வந்து ஆன்லைன்ல நம்ம என்ன பண்ணலாம், டவுன்லோட்லாம் பண்ணாம நேரடியாவே ஃபில் பண்ணியே சப்மிட்டே பண்ணிறலாம். இந்த கரெக்ஷன பொறுத்தவரைக்கும். அதே மாரி ஃபார்ம் 6மே தான். ஸோ ஃபார்ம் 8 வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆன்லைன்ல அப்படியே வந்து ஃபில் பண்ணிறலாம். அது என்ன விவரம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம டவுன்லோட் பண்றது அப்படின்னா, தமிழ்நாடு கவர்ன்மென்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு இருக்குல்ல. இங்க வந்து நீங்க ஃபார்ம் சும்மா கூகுள் சர்ச் பண்ணீங்கனாலே வரும். ஸ்டார்ட்டிங்லயே வரும். இது வந்து உங்களுக்கு தமிழ்ல கிடைக்கும். தமிழ்ல இருக்கும் ஃபார்மு. இந்த voters.eci.gov.in இங்கேயும் போய் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அங்க வந்து இங்க கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரீஸ்ன்னு இருக்குல்ல. அங்க போய் என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுன்னா இதுதான். இந்த இந்த இணையதளத்துல கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரீஸ் இருக்குல்ல. ஃபில் ஃபார்ம் 8 அங்க போய் நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்குள்ள எப்படி போறதுன்னா, நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான். நீங்க உங்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ஆப்ஷனல் தான். அந்த கேப்சா குடுத்து ஈஸியா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம், இந்த ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர வச்சு நம்ம உள்ள லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்க்ரீன் இப்படி வந்துரும். இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்ம் 8 இருக்குல்ல, ஆன்லைன்ல ஃபில் பண்ணலாம். இல்ல டவுன்லோட் பண்றதுனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி வந்து நம்ம அ அ இதுதான். ஸோ இது வந்து ஃபில் ஃபார்ம்னா நீங்க ஆன்லைன்ல ஃபில் பண்ணிக்கலாம். இல்லனாக்கா டவுன்லோட் சாரி இங்க இருக்கு பாருங்க டவுன்லோடு. இந்த டவுன்லோட கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். அ இத எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அ அ நம்ம கரெக்ஷனுக்கு ஏத்த மாரி ஆவணங்கள் தேவைப்படும். பொதுவா வந்து ஒரு 7 ஆவணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அட்ரஸ் அப்படின்னும் பொழுது இந்த வாட்டர், எலக்ட்ரிசிட்டி பில் அந்த மாரி. மத்தபடி இந்த நேம் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஆதார் கார்டே போதும். வேற டேட் ஆஃப் பர்த் அந்த மாரிலாம் போறோம் அப்டின்னாக்கா, ஆதார் கார்டு போதும். இல்ல பாஸ்போர்ட்ல இருக்கும். அது மாரி போலாம். அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த பாஸ்புக்கு அந்த மாரி வந்து இருக்கிற ஆவணங்கள குடுக்கலாம். இந்த 7ல இல்லன்னா கூட ஏதாவது ஒரு ஆவணத்த குடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இத வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப எப்படி கரெக்ட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இதான் அந்த ஃபார்ம் 8 டவுன்லோட் பண்ண ஃபார்ம் 8. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வந்து நம்ம சட்டமன்ற தொகுதியினுடைய எண், அதனுடைய பெயர். இது வந்து நீங்க இப்ப உங்க தொகுதியில யார கேட்டாலும் சொல்லுவாங்க. இல்லனாக்கா உங்க உங்க வீட்லயோ, அக்கம் பக்கத்திலயோ ஓட்டர் ஐடி வச்சிருப்பாங்கல்ல, அதிலேயே இருக்கும். அந்த நீங்க இருக்கிற தொகுதியினுடைய எண் மற்றும் அதனுடைய பெயர். ஓகேங்களா? அத வந்து நீங்க எழுதிக்கலாம். அ அதுக்கப்புறமா வந்து இது நீங்க எழுதுறது தமிழ், இங்கிலீஷ் எதுலயும் எழுதலாம். அதனால வந்து இங்கிலீஷ்ல தான் எழுதணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தமிழ், இங்கிலீஷ், ஆங்கிலம் தமிழ் அல்லனா ஆங்கிலம் எதுலயும் எழுதிக்கலாம். அ அப்புறமா வந்து நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் யார் வந்து விண்ணப்பிக்கிறாங்களோ, அவங்களுடைய பெயர். ஓகேங்களா? எபிக் நம்பர். ஏன்னா நம்ம கரெக்ஷன் தானே பண்றோம். அப்ப நமக்கு கண்டிப்பா எபிக் நம்பர் இருக்கும். எபிக் நம்பர்னா ஒண்ணும் இல்ல. அது வந்து வோட்டர் ஐடி நம்பரும் மேல எழுதியிருக்கும். ஸோ அந்த வோட்டர் ஐடி நம்பர் தான். அடுத்து ஆதார் நம்பர். ஆதார் நம்பர் குடுக்குறது தான் சிறந்தது. இன்கேஸ் ஆதார் நம்பர் இல்லன்னா, இல்லன்னு டிக் பண்ணலாம். பட் ஆனா ஆதார் நம்பர் குடுக்குறது தான் சிறந்தது. எல்லார்ட்டயும் ஆதார் இருக்கும். ஆ ஓகேவா? அடுத்து வந்து மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் கண்டிப்பா குடுத்துருங்க. ஏன்னா, இதுல என்ன மொபைல் நம்பர் நம்ம அப்ளை பண்றப்போ ஒரு நம்பர் குடுத்துருப்போம். இப்ப கண்டிப்பா சிலருக்கு நம்பர் மாறி இருக்கலாம். அப்டின்னும் பொழுது என்ன பண்ணலாம் நீங்க, அந்த நம்பர வந்து நீங்க குடுத்துறலாம். அதே மாரி நம்ம ரிலேட்டிவ் அவங்க நம்பர்ஸ் ஃபோன் நம்பர் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், அதையுமே மென்ஷன் பண்ணலாம். அது இமெயில் ஐடி அப்படிதான். நம்முடைய இமெயில் ஐடி, அதே மாரி வந்து ரிலேட்டிவ் இமெயில் ஐடி. இதுல வந்து இந்த ரிலேட்டிவ் ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அவைலபிள் தான். அதோட அர்த்தம் என்னன்னா, இருந்தா குடுங்க. இல்லன்னா உங்க ஃபோன் நம்பர், உங்க இமெயில் ஐடி மட்டும் குடுத்துருங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொன்ன மாரி என்ன இந்த 4ல ஏதாவது ஒண்ணு தான் டிக் பண்ணணும். இப்ப வந்து நான் தொகுதி மாறிட்டேன், மாவட்டம் மாறிட்டேன்னா, இத டிக் பண்ணுங்க. அது மட்டும் தான் நம்ம இதுல இப்ப பண்ண முடியும். அட் அ டைம் ஒண்ணு தான் பண்ண முடியும். இல்ல நான் அத கரெக்ஷன் பண்ண போறேன்னா, நம்பர் 2 டிக் பண்ணுங்க. சொன்ன மாரி தொலைஞ்சிருச்சுன்னா நம்பர் 3. இல்லனாக்கா மாற்றுத்திறனாளிகள் அந்த அந்த தகவல பதிவு செய்யணும் அப்டின்னா, நம்பர் 4 ஓகேவா? ஷிஃப்டிங் அட்ரஸ் அப்டின்னாக்கா,
வந்து இங்க வந்து நீங்க என்ன அட்ரஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கீங்கிற அந்த முழு தகவலும் நீங்க வந்து குடுத்துறணும். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க என்ன ப்ரூஃப் குடுக்குறீங்க அப்படிங்கிற அ அ என்ன டாக்குமெண்ட் குடுக்குறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்க வந்து ப்ரூஃப்ல என்ன இருக்கோ அத தான் என்டர் பண்ணணும். நீங்க ஒண்ணு என்டர் பண்ணிட்டு ப்ரூஃப் எதுவும் மாத்தி குடுத்துறக்கூடாது. ப்ரூஃப்ல என்ன இருக்கோ அத தான் நீங்க என்டர் பண்ணணும். அது ஞாபகம் வச்சுக்கங்க. ரொம்ப எளிதுனா ஆதார் கார்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்க ஆதார் கார்டு அழகா சப்மிட் பண்ணிட்டு, அதுல இருக்க டேட்டாவ குடுத்துறலாம். இல்ல வாட்டர் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, கேஸ் கனெக்ஷன் அப்படிலாம் இருக்கு. அ இப்போ வந்து நம்ம ஒரு வீடு மாறுறோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு முதல்ல இந்த கேஸ் கனெக்ஷன் மாத்துவோம். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா அதுதான் ஈஸி. இப்ப இந்த மத்தபடி எலக்ட்ரிசிட்டி, வாட்டர்ங்கிறது சொந்த வீட்டுக்காரங்களுக்கு தான் அது இருக்கும். கேஸ் கனெக்ஷன் மட்டும் தான் பொதுவா வீடு மாறுறவங்க, வாடகை வீட்ல இருக்கிறவங்க பெரும்பாலும் வீடு மாறுவாங்க. அப்ப கேஸ் கனெக்ஷன் மாத்துறது இருக்கறதுலயே ஈஸி. இருக்கறதுலே ஈஸி. அதே மாரி வந்து பேங்க் பாஸ்புக்லயும் அட்ரஸ் மாத்துறது இருக்கறதுலே ஈஸி. ஏன்னா, இப்ப நமக்கு ஒரு 4 வாரம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள செய்யணும் அப்டின்னாக்க, கேஸ் கனெக்ஷன் மாத்துறதும், பாஸ்புக் மாத்துறதும் தான் ரொம்ப குயிக்கா நடக்கக்கூடியது. அத மாத்தி நீங்க என்ன பண்ணலாம்? சப்மிட் பண்ணலாம். 7யும் தாண்டி வேற ஏதாவது நீங்க டாக்குமெண்ட் இருந்தாலும், அதையும் மென்ஷன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம வேற ஏதாவது இப்ப உதாரணத்துக்கு இதுல பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டே இல்ல. அதனால ஆனா இதுலருந்து என்னன்னாக்கா, நீங்க ரேஷன் கார்ட அவங்க ப்ரிஃபரபிளா வைக்கல. இருந்தாலும் ரேஷன் கார்டு தான் இருக்கு. வேற வழி இல்லன்னா, நம்ம அப்ப அத தான் குடுத்தாகணும். அந்த அடிப்படையில குடுக்கலாம். மத்தபடி ரேஷன் கார்டு அப்படிங்கிறத இத வைக்கல. அடுத்து வருவோம். இதுதான் அந்த கரெக்ஷன் தான் சொன்னேன். கரெக்ஷன பொறுத்தவரைக்கும் 8 கரெக்ஷன் இருக்கு. ஆனா வந்து நம்ம அட் அ டைம் 4 தான் கரெக்ட் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 1 இது பண்ணா மத்த 3 பண்ண முடியாது. ஓகே. இப்ப நான் இது பண்ணல. கரெக்ஷன் தான் போறேன்னா, ஒரே நேரத்துல என்ன பண்ணலாம்? 4 தான் கரெக்ட் பண்ணலாம். அது வந்து பாத்துக்கங்க. இப்ப பொதுவா எனக்கு தெரிஞ்சு நேம் நெறைய பேருக்கு கொஞ்சம் அ அ சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து மாத்தலாம். ஃபோட்டோ எனக்கு தெரிஞ்சு நீட் இருக்காது. ஏன்னா இப்ப தான் நம்ம எனுமரேஷன் ஃபார்ம்ல புது ஃபோட்டோ குடுத்துருக்குறோம். ஸோ அதனால அதுக்கான தேவை இருக்காது. நான் சொன்ன மாரி அட்ரஸ் மாத்துறதுன்னா மாத்தலாம். ஆனா அதுக்கு ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும் பாத்துக்கங்க. அட்ரஸ் மாத்துறதுன்னா ஜஸ்ட் லைக் தட் கிடையாது. அதுக்கு ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த்துமே இப்ப நான் பார்த்த வரைக்கும் பலருக்கும் அது வந்து மாறி இருக்கு. அப்ப நேமு 4 அப்டின்னா எனக்கு தெரிஞ்சு நேம், டேட் ஆஃப் பர்த் சரிங்களா? மொபைல் நம்பரும் பார்த்துக்கங்க. ஏன்னா நம்ம அப்ளை பண்ணும்பொழுது ஒரு மொபைல் நம்பர் குடுத்துருப்போம். இப்போ வந்து மொபைல் நம்பர் நம்ம மாறியிருப்போம். அதனால மொபைல் நம்பர் அப்டேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 3மே ஏன்னா 4 தானே குடுத்துருக்காங்க. இந்த 3ல நேமு, டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர். 4வது என்ன பாருங்க, ரிலேஷன் நேம் பாருங்க. ஓகேவா? ரிலேஷன் நேம் வந்து பாருங்க. அதுவுமே வந்து கரெக்ட் பண்ணிக்கங்க. இந்த ரிலேஷன் டைப் என்ன அப்டின்னா வந்து, ஆண்கள் பொதுவா தந்தை நேம் குடுத்துருவாங்க. தந்தை அப்டின்னு போட்டு குடுத்துருவாங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி வரையும் தந்தை நேம் இருக்கும். அதுக்கப்புறமா கணவருடைய பெயர வந்து மாத்துவாங்க. அப்ப உங்களுக்கு பெரிய கரெக்ஷன் இல்ல, 4வது ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா, நீங்க என்ன பண்ணலாம், ரிலேஷன் டைப், ரிலேஷன் நேம மாத்திக்கலாம். அப்ப ஆனா இதுல 2 போயிரும். ரிலேஷன் டைப்னாக்க, இப்ப தந்தைன்னு முன்னாடி இருக்கும். இப்ப வந்து அவங்க கணவர் அப்டின்னு மாத்தி, கணவருடைய பெயர வந்து குடுக்குற மாரி இருக்கும். ஸோ இதுதான். இதுல வந்து நான் சொன்ன மாரி ஃபோட்டோ நமக்கு பெருசா நீட் இருக்காது. பட் ஃபோட்டோ மாத்தணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும் மாத்திக்கலாம். இப்ப இத டிக் அடிச்சிட்டீங்கல்ல, 4 தான் டிக் பண்ணலாம். டிக் பண்ணிட்டீங்கன்னா, அந்த டீட்டெயில இங்க எழுதணும். இப்ப டீட்டெயில் எழுதுனா வெறும் கட்ட கட்டமா இருக்கு எப்படி எழுதுறது அப்படின்னா, இது ஒண்ணும் ஒரு பெரிய ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறை இல்ல. இருந்தாலும் நம்ம இணையதளத்த பார்த்த வரைக்கும், இப்ப 1 அப்படின்னா, அந்த 1ன்னு போட்டு சரியான பேர எழுதிட்டு, 2 ஸ்பேஸ் விட்டு, இப்ப டேட் ஆஃப் பர்த்ன்னா 3 டாட்ன்னு போட்டு டேட் ஆஃப் பர்த் 2 ஸ்பேஸ் விட்டு, இப்படியே நம்மளா எழுதிக்கிற மாரி தான் இருக்கு. இது வந்து ஒரு ஒரு அஃபிஷியல் வழிகாட்டுதலாக இல்ல. இந்த இடத்துல அந்த என்ட்ரிய ஃபில் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்துல நாமலாம் ஏன்னா இப்ப ஒரு பேர்ல சிங்கிள் ஸ்பேஸ் விட்டோம் அப்படின்னா, அது வந்து பெயருக்கான இப்ப சரவணகுமார் அப்படின்னா, சரவண ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் குமார் அப்படின்னு எழுதலாம். அவர் டபுள் ஸ்பேஸ்ன்னும் பொழுது, ஓகே அடுத்தது எழுத ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக தான் வேற ஒண்ணும் இல்ல. ஸோ 4 தான் அப்படின்னும் பொழுது, அந்த 4யுமே நம்ம இந்த 2 கட்டத்துக்குள்ள அடைக்கிற மாரி இருக்கும். ஆக்சுவலா வெறும் 2ன்னா பிரச்சனை இல்ல. மேல 1 கீழ 1 எழுதுனா புரிஞ்சுக்குவாங்க. 4 அப்படின்னும் பொழுது நடுவுல ஒரு 2 ஸ்பேஸ் விட்டு நீங்க என்ன பண்ணலாம், எழுதலாம். இது இடம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க எழுதணும். எழுதி குடுக்குறப்பயும் ஒரு வாட்டி அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஆன்லைன்ல ஃபில் பண்ணீங்கன்னா இந்த தொல்லை இல்ல. ஆன்லைன்ல வந்து நீங்க நேம்னா அது தனித்தனியாவே காட்டும். தனித்தனியா காட்டுறப்ப டக்கு டக்குன்னு என்ட்ரி போட்டுக்கலாம். ஆன்லைன்ல தொல்லையில பேப்பர் காப்பி பண்றோம் அப்டின்னா, இது கொஞ்சம் கவனம் எடுக்கணும். நீங்க சப்மிட் பண்ணும்பொழுது அத அவங்களுக்கு தகவல் சொல்லிக்கணும். ஃபோட்டோ மாத்துறதுனாலும் மாத்திக்கலாம். சரிங்களா? அது மாரி எல்லா நேரமும் ஃபோட்டோ ஒட்ட தேவையில்ல. எனக்கு ஃபோட்டோ அப்டேட் பண்ண தேவையில்லன்னா, இந்த இடத்த நீங்க எம்ப்டியாவே விட்டுறலாம். என்ன டாக்குமெண்ட் வந்து என்ன சேஞ்ச் பண்றீங்க, என்ன டாக்குமெண்ட் குடுக்குறீங்க அப்டின்னா, இப்ப நேமு அ அதுக்கெல்லாம் நீங்க ஆதாரே குடுத்துக்கலாம். டேட் ஆஃப் பர்த்ல ஆதாரே குடுத்துக்கலாம். சிம்பிள் தான். சரிங்களா? அட்ரஸ் மாத்துனா மட்டும் இது கொஞ்சம் என்னன்னு பாத்துக்கங்க. இதுல மேல இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒண்ணு பாருங்க. அட்ரஸ் இல்லாமனாக்கா மேக்ஸிமம் ஆதார் கார்ட்ல எல்லாம் வந்துரும். ஓகேவா? இல்ல ஆதார்ல இல்லங்கன்னா சொன்ன மாரி பாஸ்போர்ட் என்னென்ன இருக்கோ அது. இப்ப ஒரு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் 2 குடுக்குறீங்கன்னா 2 பேர் எழுதலாம். இல்ல ஒரே டாக்குமெண்ட்லயே கவர் ஆகுதுன்னா ஒரே டாக்குமெண்ட் குடுக்கலாம். அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. இது நான் ஏற்கனவே சொன்னேன்ல தொலைஞ்சிருச்சு அந்த மாரி. இது குடுக்குறேன்னா குடுக்கலாம். பட் ஆனா இத நீங்க செலக்ட் பண்ணா இது செலக்ட் பண்ண முடியாது.
உண்மையாவே தொலைஞ்சிருச்சு எனக்கு புதுசு வேணும்னா, அது நீங்க எனக்கு எந்த கரெக்ஷனும் இல்ல. எனக்கு புதுசு மட்டும் வேணும்னாக்கா, இந்த 3 ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாரி பெர்சன் வித் டிசேபிலிட்டி அவங்களா இருந்தா, இதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி அதுக்கான ஆவணங்கள சமர்ப்பிக்கணும். வேற இது ஒண்ணும் இல்ல. டேட்டு, பிளேஸ்ன்னு போட்டு நம்ம சிக்னேச்சர் போட வேண்டியதுதான். அது சப்மிட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த அக்னாலஜ்மென்ட் ரிசிப்ட் குடுப்பாங்க. அந்த நம்பர் இருக்கும், டேட் இருக்கும். இத வந்து நம்ம அடுத்து ஃபர்தரா ஃபாலோ பண்ணிக்கலாம். வந்துச்சு, வரல அப்படிங்கிறதுக்கான நமக்கான ஒரு ப்ரூஃபாக இருக்கும். ஸோ இவ்வளவுதான் கரெக்ஷன் பண்றது. என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஆன்லைன்ல பண்றது சிறந்தது. பட் அது எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்காது. அப்படின்னும் பொழுது நம்ம இத பிரிண்ட் அவுட் எடுத்து இத ஃபில் பண்ணி நான் சொன்ன மாரி பிஎல்ஓ அவங்க கையிலயும் குடுக்கலாம். இல்லன்னா இஆர்ஓ இஆர்ஓ அலுவலகம் இருக்கு. நீங்க அங்க பிஎல்ஓட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. அங்க போய் நம்ம நேரடியா சப்மிட் பண்ணலாம். நமக்கு இந்த அக்னாலஜ்மென்ட் ரிசிப்ட் தான் கணக்கு. ஸோ இது இருக்கிற பட்சத்துல, இப்ப நாம விண்ணப்பித்தோம், சமர்ப்பித்தோம் அப்படிங்கிறது உறுதியாயிரும். இது வந்து பாத்தீங்கன்னா, விண்ணப்பிக்க கடைசி தேதி 18 ஜனவரி இருக்கும். அதாவது சொல்றதா இருந்தா, இன்னும் ஒரு 4 வாரம் இருக்கு. ஸோ அந்த 4 வாரத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், இத வந்து 18 ஜனவரி 2026 அந்த 4 வாரத்துக்குள்ள நம்ம அத வந்து சப்மிட் பண்ணிறணும். நீங்க கடைசி நாள் வரையும் கூட வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா கடைசி நாள்ல கூட்டமா இருக்கும். அதுக்கு முன்னாடியே சப்மிட் பண்றது தான் சிறந்தது. பிறகு நான் சொன்ன மாதிரி ஒரு பட்டியல் வெளியிடப்படும். அதுல இதெல்லாம் வந்திருக்கும். வரல அப்டின்னா, அதுக்கு நமக்கு என்ன பண்ணுவாங்க, சில பீரியட் டைம் ஆஃப் குடுப்பாங்க. அப்புறம் பிப்ரவரில தான் ஃபைனல் அந்த பட்டியல் வெளியிடப்படும். அதுல வந்து நம்முடைய பேர் இருக்கும். இந்த இடத்துல நான் முக்கியமா சொல்ல விரும்புறது என்ன அப்டின்னா, நீங்க இந்த கரெக்ஷன் பண்ணும் பொழுது, முதல்ல சரியான ஆவணங்கள் கையில இருக்கா அப்டின்னு பாத்துக்கங்க. அந்த ஆவணத்துல என்ன இருக்கோ, அந்த கரெக்ஷன் டீட்டெயில ஃபில் பண்ணுங்க. எனக்கு இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். சும்மா பேருக்கு ஒரு டாக்குமெண்ட் தயவு செஞ்சு அப்படி அப்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு மிஸ்மேட்ச் ஆகுது. இத ரிஜெக்ட் பண்றாங்கன்னா, அது வந்து நமக்கு தேவையில்லாத சங்கடங்கள ஏற்படுத்தும். ஓகேவா? அதனால வந்து திருப்பி திருப்பி சொல்றேன். ஆவணங்கள் தான் நமக்கு கணக்கு. டாக்குமெண்ட்ல என்ன இருக்கோ அத தான் நம்ம என்ட்ரி போடணும். பெரும்பாலும் அத ஃபாலோ பண்றதில்ல. அவங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ எழுதிட்டு, சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்னா ஏதோ இருக்கிறத நான் என்னன்னா அதுல போட்டிருக்குல்ல, ஆதார் கார்டுன்னு போட்டிருக்குன்னு சும்மா ஆதார் கார்ட அட்டாச் பண்றாங்க. அதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு இருக்கிறப்ப, அத ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ப்ரூஃப்ல என்ன இருக்கோ அத என்டர் பண்ணுங்க. அப்பதான் வந்து அந்த தேர்தல் அலுவலர்களுக்குமே ஈஸியா இருக்கும். ப்ரூஃப்ல இருக்கு. அதுதான் எழுதியிருக்கும். அழகா டிக் அடிச்சு என்ன பண்ணிருவாங்க, அத அத என்ட்ரி பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணி குடுத்துருவாங்க.